ஹாய் இட்ஸ் லேடி பேர்ட் டைம். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு வெஜிடபிள் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்கு அன்னைக்கு வேலை மிச்சமாகிடும். ஏன்னா வந்துட்டு சோறு குழம்புன்னு தனித்தனியாக வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு தனித்தனியாக செய்ய வேண்டிய வேலை இருக்காது. காய் எல்லாத்தையும் போட்டு ஒரே வேலையாக செஞ்சுறதுனால ஸ்கூலுக்கும் அன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பரை கிளம்பிடுவேன். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாச்சுங்க. எனக்கு வந்து மற்ற குழம்பு எல்லாமே வந்துட்டு எல்லா நாளும் ஒரே டேஸ்ட்டில் தான் வரும். ஆனால் இந்த வெஜிடபிள் பிரியாணி மட்டும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் வரும். ஆனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாங்க அப்படின்னா அன்றைக்கி மத்தியானம் சூடாக அங்கே ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னாவே ஃபஸ்ட்டு எனக்கு அம்மா தான் ஞாபகம் வரும். முன்னாடிலாம் அம்மா சூப்பராக செஞ்சு எனக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து போரிங்காக தாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தோசையும் தக்காளி சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். அந்த வேலையுமே வந்து 3 அடுப்புலையும் டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கவுனி அரிசி கஞ்சி வச்சாச்சு. தேங்க்யூ.